பார்த்தீங்கன்னா, ஆர்சிபில ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. ரஜத் பட்டிடா தான் இந்த வருஷம் ஐபிஎல் 2025 கேப்டன் பண்ண போறாரு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, ரஜத் பட்டிடா குடுத்ததுக்கு ஓரளவுக்கு நல்ல சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். மிச்சம் இருக்கிற எல்லாமே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் நல்லா வச்சிருக்காங்க. டீம் ஸ்குவாடும் நல்லா தான் இருக்கு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இப்போ ஒரு ரீசென்ட் ஃபார்ம்ஸ்ல இவரும் ஓரளவுக்கு நல்ல பிளேயரா இருக்காரு. ஸோ, இன்னும் ஒரு அடுத்த மெகா ஆப்ஷன் வரைக்கும் ஒரு நல்ல கேப்டனா இவர் வந்து டீம்லேருந்து லீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நெறைய இருக்கறனால, இவரும் அப்படியே வந்து நல்லா பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா, இதனால வந்துட்டு இவரோட கேப்டன்சினால ஒரு ஃபார்ம் வந்து அடிவாங்க சான்ஸ்கள் இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சான்சஸ் லிட்டில் பிட்டா இருக்கும். ஏன்னா, பிரஷர் ஹேண்டிலிங் சிச்சுவேஷன் எப்படி இருக்க போறதுன்னு தெரியல. ஆனாலும் இவர் வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் வந்துட்டு ஐபிஎல் லெவல் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ இந்த இதில வந்துட்டு எப்படி கேப்டன் பண்ண போறாருன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட 8வது கேப்டனா வராருன்னு நெனைக்கிறேன் ரஜத் பட்டிதார். ஸோ ஒரு அருமையானது தான். ஒரு நல்லா வந்து மிடில் ஆர்டர் ஹிட்டிங் பேட்டர். ஸோ இவர் வந்து ஒரு ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா தான் வந்தாரு டீமுக்குள்ள வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்மாஷ் பண்ணாரு. பிளே ஆஃப் சமயத்தில வந்துட்டு வேற மாரி நாக்ஸ் ஆடுனாரு அப்படின்னு சொல்லுவேன் ரஜத் பட்டிதார் பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த வருஷம் டீம் ஸ்குவாட் வந்து ஃபுல்லா இன்னும் எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஜாஷ் ஹேசல்வுட் தான் ஒரு முக்கியமான இன்ஜூரியா கருதப்படுது. ஸோ மிச்சம் இருக்கவைங்க அவரும் வந்துட்டாருன்னா, ஓரளவுக்கு டீம் பயங்கரமா பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இல்லனாலும் அவருக்கு பதிலா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர பார்த்து எடுத்தாங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் யார் எடுக்க போறாங்கன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது போல மேலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிச்சம் பாய்.